உங்களுடைய பலகீனர்களை வைத்துத்தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் பலகீனர்களை வச்சு தான், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அங்கவீனர்களை வச்சு தான் முழு சமூகத்துக்குமே அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் அதில் ஒரு பரக்கத்தை நாங்கள் இழந்துட்டோம். காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பரக்கத்தை ரிஸ்க்கு கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் ஒன்று தான், தஹஜ்ஜுடைய தொழுகை ஒரு பொழுதும் எனக்கு தவறினதில்லை அப்படின்னு சொல்லி அவர் அதிகம் சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க பார்க்கணும். ஒவ்வொரு உலமாக்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலையும் அவனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சியோம். அன்பான சகோதரர், உங்களுடைய சகோதரனை உண்மையான முறையில் நேசித்திருப்பீர்கள், அன்பு வைத்திருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை கொடுத்து உங்களுடைய சகோதரனை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அதே போல் அவருடைய மனைவிக்கும் நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய கணவனை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரிகளே, நான் இம்சான் ஹாஃபிஸ். குறிப்பாக இந்த மெசேஜ் தகவல் காத்தாங்குடி பகுதியைச் சேர்ந்த எங்களுடைய அன்பான உறவினர்கள் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். அதாவது மார்ச் மாதம் 2025 16ஆம் தேதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நெருங்கிய நண்பர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஹாஃபில் சஃபீர் ஃபலாஹி அவர்கள் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றவராக அவர் இறையடி சேர்ந்து விட்டார். நாங்கள் என்னதான் நினச்சிருந்தோன்னு சொன்னாலும் அல்லாஹ் அழைத்தவுடன் பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு நிலைமை அல்லாஹ் இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அழைப்புக்கு அவர் பதில் சொல்லிவிட்டார். அவர் படைத்த ரப்பை போய் சந்தித்து விட்டார். இந்த ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்படக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வதா, அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதா, இது எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி எங்களால் ஒரு ஒரு முடிவுக்கு வந்து கொள்ளையெல்லாம் ஒரு நிலைமை இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, என்னை பொறுத்த வகையில் இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 உலமாக்களுடைய இப்படியான அதிர்ச்சியான ஜனாசாக்களுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத கேட்டவுடன் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஜனாசாக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதில் கடைசியாகத்தான் நேற்று சஃபீர் ஹாஃபிஸுடைய ஜனாசா செய்தி கேள்விப்பட்டதும் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது. என்றாலும் இறைவனுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளணும். நான் இந்த மெசேஜில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சஃபீர் ஹாஃபிஸுடைய நலவுகள் மாஷா அல்லாஹ்னு சொல்லி நிறைய பேசப்படுகின்றது. அவர்கள் குடும்பங்களோடு நடந்து கொண்ட முறைகள், ஊருக்கு முன்மாதிரியாக நடந்து கொண்டது, இப்படியாக அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அது சமூகம் அவருடைய நெருங்கி பழகியவர்கள் சமூகத்துக்கு அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை எத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது உம்மஹாத்துல் மோமின்களை கவனிக்கிற விஷயமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் எப்படி கண்ணியமானவனோ என்னுடைய மறைவுக்கு பிறகும் என்னுடைய குடும்பம் அதே கண்ணியத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ அதில் மறைமுகமாக எடுத்து காட்டினாங்கன்னு சொன்னால், நான் இல்லைன்னு சொன்னாலும் என்னுடைய குடும்பத்தை கவனிப்பது இந்த முஸ்லீம் உம்மத்துடைய கடமை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னால் இயன்ற அளவு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சு தான் மௌத்தாயினாங்க. ஒவ்வொரு மனைவிமாருக்கும் தனித்தனி வீடுகளை கொடுத்தாங்க, வாகனங்களை கொடுத்தாங்க, எல்லாம் வசதியும் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலதிகமாக ஏற்படக்கூடிய தேவைகளை அல்லாஹ்வை நம்பி சபபாக ஒரு காரணியாக முஸ்லீம் உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வசியத் செஞ்சாங்க. அதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஒரு ஆலிம் சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர், 18 வருடங்களுக்கு மேலாக மஸ்ஜித் இமாமாக கடமையாற்றியவர், 15 வருடங்களுக்கு மேலே 16 வருடங்களுக்கு மேலாக மதரசாவுடைய உஸ்தாதாக கடமையாற்றினவர், அவரும் எங்களை விட்டு போயிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றவராக இவருடைய குடும்பத்துடைய நிலைமையை கவனிப்பது
முஸ்லிம்களாக எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் என்று சொன்னால் அவர் நிறைய நலவுகளையும் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் 2 கண்பாறை மற்றவன்ற வகையில் ஒரு பலகீனத்தை அவர் சந்திச்சிருக்கிறாரு. அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ் ஒன்று, உங்களுடைய பலகீனர்களை வைத்துத்தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் பலகீனர்களை வச்சு தான், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அங்கவீனர்களை வச்சு தான் முழு சமூகத்துக்குமே அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் அதில் ஒரு பரக்கத்தை நாங்கள் இழந்துட்டோம். காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பரக்கத்தை ரிஸ்க்கு யார் மூலமாக ரிஸ்க்குடைய வாயில்கள் உம்மத்துக்கு திறப்பட்டு கொண்டிருந்ததோ அதில் ஒருவரை நாங்கள் இழந்துட்டோம். அன்பான சகோதரர்களே, முடியுமான அளவு அவர்களுடைய ஃபெமிலியுடைய சில விஷயங்களையும் நாங்கள் கவனித்து கொள்வது, அதுக்குண்டான ஒரு மாற்று வழியை ஏற்பாடு செய்து கொடுப்பது எங்களுடைய கட்டாய கடமையாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, அவர்கள் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாகத்தான் நாங்கள் எங்களால் ஒரு சில காரணங்களால் அந்த ஜனாசாவுக்கு சமூகம் அளிக்க கிடைக்கல. ஆனாலும் நாங்கள் கேள்விப்பட்ட தகவலின்படி மாஷா அல்லான்னு சொல்லி ஒரு பெரிய அரசியல்வாதி வஃபாத்தாகினா கூட அந்தளவு ஜனாசா அந்தளவுக்கு சனத்தொகை வந்திருக்காது. ஒரு பிரபல்யமான ஒரு ஆலிம் அல்லது சமூகத்தில் மிகவும் பிரபல்யமான ஒருவர் வஃபாத்தாகின்னு சொன்னால் எந்தளவு சனத்தொகை கூடுமோ அந்தளவுக்கு சனத்தொகையை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போய் வந்த நிறைய பேர் எங்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே அந்த ஜனாசா அந்த சஃபீர் ஹாஃபிஸுடைய அந்த மரணம், அவர் பாக்கியசாலி, நோன்பை நோற்றவராக, அல்லாஹுடைய கட்டளையும் நிறைவேற்றினவராக, யாருக்கும் எந்த பாரமும் இல்லாமல், யாருக்கும் எந்த சுமையையும் கொடுக்காம அவராகவே அவர் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றி சென்றார். ஷஹீதுடைய அந்தஸ்தை நிச்சயமாக அடைந்து கொள்வார். கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் ஒன்று தான், தஹஜ்ஜுடைய தொழுகை ஒரு பொழுதும் எனக்கு தவறினதில்லை அப்படின்னு சொல்லி அவர் அதிகம் சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க பார்க்கணும். ஒவ்வொரு உலமாக்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்திலையும் அவனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சியோம். அன்பான சகோதரர்களே, சுவர்க்கவாதிக்கு உண்டான அத்தனை அடையாளங்களையும் விட்டுட்டு போனவர் தான் சஃபீர் ஹாஃபிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஜனாசா சிரித்த முகத்துடன் இருந்தால் அது சுவர்க்கவாதிக்கு அடையாளம் என்று சொன்னார்கள். அதே போல் அந்த ஜனாசா அதிக நேரம் உலகத்தில் தங்காமல் போய் சேர்ந்துன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலேருந்து ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் மாத்திரம்தான் அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருந்துச்சு. அவசரமாக அல்லாஹ் கொண்டு சேர்க்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சிட்டான். இதுவும் ஒரு சுவர்க்கவாதிக்கு அடையாளம் என்று சொல்லப்படும். அதே போல் அதிகமான சனத்தொகை அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொல்லி அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தையும் சஃபீர் ஹாஃபிஸுடைய ஜனாசாவுடைய விஷயத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய குடும்பத்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஃபெமிலி ரீதியாக நாங்கள் பழகிருக்கிறோம், பேசிக்கிறோம், இன்னும் கழிச்சிட்டு தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இழப்பு அதை ஏற்றுக்கொள்வது மிக கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நிலைவை வைத்திருப்பான். அவருடைய சகோதரிகளுக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் உங்களுடைய சகோதரனை உண்மையான முறையில் நேசித்திருப்பீர்கள், அன்பு வைத்திருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை கொடுத்து உங்களுடைய சகோதரனை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அதே போல் அவருடைய மனைவிக்கும் நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய கணவனை அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இதில் கவலைப்படுவதற்கு என்றும் இல்லை. ஆனால் பிரிந்த அந்த பிரிவை எங்களால் தாங்க முடியாது தான், ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஆனால் சுவர்க்கவாதி கொண்டான முழு அடையாளத்தையும் அவர்கள் விட்டுட்டு போயிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக, அவர்களுடைய மக்ஃபிரத்துக்காகவும், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் உயர்தரமான பாக்கியங்களையும் அந்தஸ்துகளையும் நாளை கியாமத்துடைய நாளில் கொடுத்து எந்த கேலி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும். அதே போல் அவர்களுடைய குடும்பத்தையும், அவர்களுடைய சகோதரிகள், அவருடைய மனைவி பிள்ளைகள், அவருடைய தாய் தந்தைகள், அவருடைய முஹப்பத்தாக இருந்தவர்கள், அவருக்கு உதவினவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே சொர்க்கத்தில் வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்று துஆ பிரார்த்தனையுடன் பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.